ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பொரிவிலங்காய் உருண்டை பண்ண போகிறோம். இதில் வந்து 2 ஆழாக்கு, இந்த ஆழாக்கு 2 ஆழாக்கு அரிசி போட்டிருக்கேன். இது நல்லா பொன்னிறமாக வறுக்கணும், பொறன்னு பொரி அரிசி மாதிரி வறுக்கணும். வாங்க வீடியோவில் பார்க்கலாம். இந்த மெஷரிங் ஆழாக்கில் 2 ஆழாக்கு போட்டேன்னா இதில் வந்து 3/4 ஆழாக்கு வந்து பைத்தம்பருப்பு, இதை வறுக்கணும். நல்லா வறுத்துட்டு இது ரெண்டுத்தையும் அரைக்கணும், அரிசியும் பைத்தம்பருப்பையும். பைத்தம்பருப்பும் அரிசியும் நல்லா ரோஸ்ட் பண்ணி ஆற வச்சுட்டு மிக்சியில் பவுடர் பண்ணிக்கணும். எள்ளு ரோஸ்ட் பண்ணிட்டேன், வெள்ளை எள்ளு கொஞ்சம், வேர்க்கடலை, பொட்டுக்கடலை, இது ரெண்டையும் ரோஸ்ட் பண்ணிக்கணும். வெல்லம் ஒரு 1/4 கிலோ போட்டிருக்கேன். 2 ஆழாக்கு அரிசி, 3/4 டம்ளர் வந்து பைத்தம்பருப்பு, இதுக்கு வந்து 1/4 கிலோ வெல்லம். கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை கொஞ்சம் மெல்ட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பாகு காய்ச்சலாம், டஸ்ட்டு வரும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நல்லா பாகு வந்துடுச்சு. வெல்லம் இந்த மாதிரி இருக்கணும். இருந்ததுனா தான் நம்ம மாவில் கொட்டி கலரும்போது உடையாமல் இருக்கும். நெய் விட்டு கொஞ்சம் தேங்காவை இதில் போட்டு வறுத்துடணும். ஓகே, வறுத்த எள்ளு, பொட்டுக்கடலை, வேர்க்கடலை இதில் போட்டு இந்த மாவோட மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த வறுத்த தேங்காவை, நெய்யில் வறுத்த தேங்காவை இதில் கொட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு பாகு ஊற்றி கலரணும். இதில் பாகு இதில் கொட்டிக்கலாம். அந்த மாவில் வெல்லம் பாகு இதில் கொட்டி தேவையான சரியாக போயிடும். நான் 1/4 கிலோ தான் போட்டேன். ஸ்டார்ட் பண்ணு. இது மாதிரி உருண்டை இது மாதிரி பிடிக்கணும். பிடிச்சிட்டு கொஞ்சம் சூடாக இருக்கணும், அப்போ தான் நல்லா ஒன்றோட ஒன்று உருண்டையாக வந்துடும். ஆறிடுச்சுன்னா உருண்டை பிடிக்க முடியாது. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் டைம் நம்ம பொரிவிலங்காய் உருண்டை பண்ணதுமே சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். டேஸ்ட் பண்ணி பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இன்றைக்கி சண்டேன்றதுனால 2-3 வீடியோ உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஓகே, பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.